ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு பருப்பு துவையல், பருப்பு சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லில் தாங்க செக்கில் தான் ஆட்டியிருக்கேன். செக்கில் ஆட்டும்போது இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. வெளியில் வச்சாலுமே வந்து கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி, 1/4 மூடி தேங்காய் துருவல், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, புளி, அவ்வளவுதாங்க தேவை. எண்ணெய். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு காஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பு வந்து இதில் சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கைவிடாமல் வறுக்கணும். தீஞ்சு போயிடக்கூடாது. தீஞ்சு போச்சுன்னா இந்த பருப்பு துவையலோட மனமே வந்து மாறிடும். அதனால் பொறுமையாக தான் வறுக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே வறுபட்டுருங்க. அந்த நல்ல மணம் வரும். அந்த மணம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துட்டு இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 10 காஞ்ச மிளகாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே காரசாரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாவோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். இந்த துவையல் வந்து 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிட்லாங்க. தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்கிற 10-15 அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம முதல்ல ஊற்றின அளவு அந்த எண்ணெயே போதுங்க. மறுபடியும் நம்ம எண்ணெய் வந்து சேர்க்க தேவையில்லை. அப்படியே கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் வந்து இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒன்றாவே வறுத்துக்கலாம். எல்லாமே வறுபட்டு வந்துடும்.
புளியை சேர்த்துட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் 1/4 மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்த உடனே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் செக்கில் தான் ஆட்ட போகிறேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இப்படி தாங்க அம்மா வந்து இதெல்லாம் வறுத்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து அரைச்சி கொடுக்குறது வந்து என்னோடய வேலைங்க. எனக்கு வந்து இந்த ஆட்டுக்கல் ஆட்டுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இட்லிக்கு கூட நான் வந்து ஒரு படி அரிசியெல்லாம் கூட நான் ஒருத்தியே கூட அரைச்சிருக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறோம். அப்போல்லாம் வந்து நான் ஸ்கூல் போகும்போதே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேங்க. இந்த செக்கில் ஆட்டுறது வேலையெல்லாம் நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்து செக்கில் ஆட்டுற வேலை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆட்டாங்கல் செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாங்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, செக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்